स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। ஆழமாக உங்களுக்குள் பார்த்தீர்களானால் நான் உடல் அப்படிங்கிற உணர்வு, நான் மனம் அப்படிங்கிற உணர்வு விடுபட்டு கரைந்து பிரபஞ்சத்தன்மையை ஒரு வினாடி சுவாச இடைவெளியில் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம். உள்ளே செல்லுகின்ற சுவாசம் ஆன்ம உணர்வை தொட்டுவிட்டுதான் வெளியிலே திரும்புகிறது. வெளியிலே வந்த சுவாசம் மீண்டும் திரும்பி ஆன்ம உணர்வை தொட்டுவிட்டுதான் உள்ளே செல்கின்றது. ஒவ்வொரு சுவாசத்தின் இடைவெளியிலும் நீங்கள் ஆன்ம உணர்வை தொடுகிறீர்கள், ஆன்ம உணர்வை ஸ்பர்சிக்கிறீர்கள், ஆன்ம உணர்வை உள்வாங்குகிறீர்கள். வேறு எதையும் நம்ப வேண்டாம், வேறு எதையும் நினைக்க வேண்டாம், வேறு எதையும் செய்ய வேண்டாம். வெறுமனே உங்கள் சுவாசம் திரும்புகின்ற உள் சென்று வெளி திரும்புதல், வெளிவந்து உள் திரும்புதல், இந்த இரண்டு நிலைகள், இரண்டு திரும்புகின்ற நிலைகளை மட்டும் உள்வாங்குவீர்களானால் அதில் மட்டும் உங்கள் உணர்வை ஒன்றாக்க முடிந்தால் போதும், ஞானம் சிவத்தன்மை உங்களுக்குள் வெளிப்படும் என்று ஈசன் இந்த முதல் சூத்திரத்தில் உரைக்கின்றார். நம்ம ஆழ்ந்து உணர வேண்டியது என்னன்னா, சாதாரண ஞான குரு இந்த வார்த்தையை சொன்னா இது ஒரு தியான நுட்பம். ஈசனே இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினால் இது அவர் அளிக்கின்ற சத்திய பிரமாணம். லிங்கோத்பவனாக எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினானோ, ஈசன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரோ, பிரம்மா விஷ்ணு இந்த இருவருக்கும் ஈசன் லிங்கோத்பவனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். பிரம்மா அப்படிங்கிறது அகங்காரம், விஷ்ணு அப்படிங்கிறது மமகாரம். இருப்பதை விட எப்போதும் அதிகமாக காட்டுவது பிரம்மனின் மனம், அகங்காரம். இருப்பதை விட எப்போதும் குறைவாக நினைத்து கொண்டு தன்னையே வருத்திக் கொள்வது மமகாரம், விஷ்ணு. பணம் மமகாரத்தையும் எத்துணை இருந்தாலும் குறைபாடு உடையதாகவே காட்டும். அறிவு எத்துணை சிறிதாக இருந்தாலும் நிறைவானதாகவே காட்டும். பிரம்மா அறிவின் வெளிப்பாடு, சரஸ்வதியின் வெளிப்பாடு அகங்காரம், விஷ்ணு லக்ஷ்மியின் வெளிப்பாடு மமகாரம். இந்த இரண்டாலும் சத்தியத்தை காண இயலாது, சத்தியத்தை உணர இயலாது. இரண்டும் எப்பொழுது தன்னால் காண இயலாது என்று ஈசனிடம் சரணடைகின்றதோ அந்த இடைவேளையில்தான் பிரபஞ்ச சக்தி வெளிப்படுகின்றது. உள் செல்லும் சுவாசம் அகங்காரம் பிரம்மா, வெளிச்செல்லும் சுவாசம் விஷ்ணு மமகாரம். இந்த இரண்டு சுவாசத்திற்கும் இடையில் உங்கள் உணர்வை ஒன்றாக்கி சரணாகதி செய்தீர்களானால் ஈசன் வெளிப்படுவதை உணரலாம். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் அவர்களால் தன்னை காண முடியாது, அவர்களுடைய அகங்காரத்தினாலும் மமகாரத்தினாலும் தன்னை உணர முடியாது என்கின்ற உண்மையை உணர்த்துவதற்காகவே இரண்டிற்கும் இடைப்பட்ட இரண்டையும் கடந்த நிலையிலே ஈசன் தன்னை வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்திய நாள்தான் இன்றைய தினமான சிவராத்திரி, லிங்கோத்பவனாக வெளிப்படுத்திய தினம். அதே சத்தியத்தை இந்த சூத்திரத்திலே ஈசன் வெளிப்படுத்துகிறான். உள் செல்லும் சுவாசம் அகங்காரம், வெளி செல்லும் சுவாசம் மமகாரம். உள்ளே ஆழும் சுவாசம் அகங்காரம்,
வெளியே ஏறும் சுவாசம் மமகாரம். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அறிவையும் பொருளையும் கடந்த உணர்விலே நிலை பெறுவது ஈஸ்வர சக்தி. உங்கள் உள் செல்லும் சுவாசத்திற்கும் வெளியேறும் சுவாசத்திற்கும் இடையிலே இருக்கின்ற மிகச்சிறிய இடைவெளியில் உங்கள் உணர்வை ஒன்றாக்கினால் நித்திய நிலையை, ஆன்ம நிலையை, ஞான நிலையை, சிவநிலையை உணரலாம் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றார். இது அவர் அளிக்கும் சத்தியம். ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். சுவாசத்தின் சஞ்சலம் ஓட்டம் இருக்கும் வரைதான் மனத்தின் சஞ்சலம் ஓட்டம் இருக்கும். மனத்தின் சஞ்சலம் ஓட்டம் இருக்கும் வரைதான் இந்த உலகத்தை நீங்கள் காண்பீர்கள். பிரபஞ்ச சக்தி, வடிவம் பெயர் கடந்த அந்த சக்தி இந்த உலகமாக உங்களுக்கு தோற்றப்படும். எப்பொழுது? உள் செல்லுகின்ற இந்த சுவாசத்திற்கும் வெளிச்செல்லுகின்ற சுவாசத்திற்கும் இடையில் இருக்கும் இடைவெளி, அந்த இடைவேளையில் சஞ்சலம் இல்லாத, சுவாச சஞ்சலங்கள் அற்ற உணர்விலே உங்கள் உணர்வை ஒன்றாக்குகிறீர்களோ அப்பொழுதே இந்த பிரபஞ்சம் பெயர் வடிவம் கடந்த உணர்வை, கடந்த அந்த அனுபூதியை உங்களுக்குள் நிகழ்த்தும். எது மேல உங்களுக்கு ஆழ்ந்த விருப்பம் இருக்கோ அதன் மீதுதான் கவனத்தை ஆழமாக செலுத்துவீர்கள். சுவாச ஓட்டத்திற்கு எவ்வளவு நேரம் எடுக்கின்றதோ அதே அளவு நேரம் இடைவேளைக்கும் உங்கள் உணர்வு எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த இடைவேளையின் மீது உங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாமல் போனதனால், அதன் மீது ஆழ்ந்த இணைப்பு இல்லாமல் போனதனால் இடைவேளை காலம் குறுகிக்கொண்டே வர துவங்குகிறது. இடைவேளை காலம் குறுக குறுக நம்முடைய உடலிலே வியாதிகள் பெருகும். சுவாச ஓட்ட காலம் இடைவேளை காலமும் சமமாக இருக்கும் பொழுது பூரணமான ஆரோக்கிய நிலையில் ஒரு மனிதன் இருக்கின்றான். சுவாச ஓட்ட காலத்தை விட இடைக்காலம், இடைவேளை காலம் அதிகமாகும் பொழுது அவன் ஞான நிலையை வெளிப்படுத்துகிறான். நம்ம எல்லோருக்குள்ளும் இந்த இடைவெளி காலம் இருந்தே தீரும். சுவாசம் திரும்புகிற காலம், இந்த உள் செல்லுகிற சுவாசம் வெளியே நோக்கி திரும்புவது அல்லது வெளியேறுகிற சுவாசம் உள்நோக்கி திரும்புவது, இந்த இரண்டு இடைவெளி காலங்களிலும் உங்களுடைய உணர்வை ஒன்றாக்குவீர்களானால் நாம ரூபம் கடந்த, உருவம் பெயர் கடந்த உன்னதமான நித்திய நிலையை உணர்வீர்கள். இதுல விளக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லை. சந்தேகங்கள் வரா மாதிரி வார்த்தைகள் இருந்தால் தான் விளக்க வேண்டிய தேவை இருக்கும். ஈசன் விளக்குவதற்கு கூட இங்கே இடைவெளி வைக்கவில்லை, அதற்கு கூட ஒரு அவசியத்தை வைக்கவில்லை, அதற்கு கூட ஒரு சாத்தியத்தை வைக்கவில்லை.